உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது செக்ஸில் ரொம்ப ஒரு போர்டம் வந்துடுது. ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஆகும்போது நிறைய பேரால் செக்ஸில் ஈடுபட முடியல. அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சா கூட டைம் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டு லேட் நைட்டு போகிறாங்க, எனர்ஜி இல்லை பாடியில், பெரிய அளவுக்கு ஒரு போர்டம் இருக்குது. என்ன பண்ணலாம்? அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேற்று ஒரு 10 பாயிண்ட் பேசணும், இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து வரீங்க சார்? வணக்கம் சார். என் பேர் விநாயக். நான் வந்து டெல்லியிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் விநாயக். சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சார், எனக்கு வந்து அந்த விந்து இருக்குது பார்த்தீங்களா சார், அது வந்து வெளியே வர்றதே இல்லை. வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ராப்பு 2 ட்ராப்பு அந்த இதுக்கு அது மாதிரி தான் வருது. ஸோ நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் சார். இல்லை பயப்படுற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? விநாயக், உங்கள் வயசு என்ன? என்னோடதுங்களா? 27ங்க சார். 27. நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு தூக்கத்தில் விந்து வந்ததா? சார் எனக்கு அது இல்லை சார். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக இருக்குன்னு நான் நினச்சேன். இது வந்து இல்லைங்க, அப்படின்ட்டு. அதை விடுங்க சார். நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். தூக்கத்தில் விந்து வந்திருக்கா? இல்லைங்க சார். இல்லை. சரி, முன்னால் சுய இன்பம் பண்ணும்போது ஒரு 20 வயசு 22 வயசில் விந்து வந்ததா? இல்லை சார், அதே மாதிரி தான் எனக்கு அந்த 1 ட்ராப் 2 ட்ராப் மட்டும்தான் வருது சார். சுய இன்பம் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா. ஏன்னா ஓகே, ஏதாவது அந்த விந்து வரக்கூடிய குழாய்கள்லேயே அடைப்பு, ப்ராஸ்டேட் சுரப்பியில் பிரச்சனை, அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சார் விந்து அது டெஸ்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருக்கு. அது எபிடிடைமல் சிஸ்ட்னு பேர், ஒரு கட்டி இருக்கும். சொல்லுங்கள். நான் டாக்டர் ஹைட்ரோசில் நான் கன்சல்ட் பண்ணேன். பட் ஹைட்ரோசில் இல்லை, அது வேற இது அப்படின்னாங்க. ஸ்பெர்மட்டோசில்னாரா? சார் சம்திங் அது மாதிரி தான் சொன்னார். எனக்கு வந்து சரியாக தெரியல சார். அது சரி, அது ஒரு பக்கங்க. அந்த டியூப்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு ஸ்கேன் எதுவும் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை சார். பண்ணேன். அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டி மாதிரி இருக்கு சார். இந்த நரம்பு பக்கத்துல வந்து 2 கட்டி மாதிரி இருக்கு. அது சரி. இதுதான் சார் என்னோட ப்ராப்ளம். நான் உங்களுக்கு நிறைய டைம் பேசலான்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு ரேர் கண்டிஷன் தாங்க, ரொம்ப காமன் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் அணுகுங்க. போதுமான அளவுக்கு சரியான டெஸ்ட்டுகளை பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க என்ன காரணம்னு. அற்புதமாக உங்கள் நிலைமையை சரி பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளமாக தான் இருக்குது. சரி பண்ணலாம், கவலைப்படாதீங்க. வணக்கம். இப்போது சில உணவு வகைகள் வந்து செக்ஸை தூண்டக்கூடிய ஓரளவு கிளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பனானா, வாழைப்பழம் வந்து அது வந்து ஓரளவுக்கு செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடியது. அதில் வந்து பி குரூப் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. பனானா விட்டமின் பி இருக்குது. அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடியது அப்படின்றத அவங்க அக்னாலஜி பண்ணுறாங்க. அதே மாதிரி வேறு சில உணவுகளும், சில உணவு வகைகள் வந்து நம்மளுடைய செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அதை பயன்படுத்தலாம் நம்ம. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், என்ன கேள்விங்க? சார், எனக்கு இந்த ஸ்ட்ரோக் கணக்கு வந்தது சார். வந்ததுன்னா இப்போ அது ஸ்ட்ரோக் இல்லாமல் டாக்டர் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து 130 இருக்குது சார். சரி. சுகர் வந்து முதல்ல 157 இருந்து இப்போ 250 இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்போ இருக்குது. எனக்கு இந்த 1 சைடு கம்ப்ளீட்டாக பூராமே சரியாக உடச்சி இல்லாமல் இருந்தது சார். ஹலோ. சொல்லுங்கள், கேட்டுட்ருக்கேன். சொல்லுங்கள். உனக்கு இல்லாமல் இருந்தது சார். ஆனால் இந்த இது எனக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியல சார். அது என்ன காரணம் என்னங்க? அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால அப்படி இருக்குமா சார்? நல்லா நடந்து வரீங்களா இப்போது? அது இப்போ நல்லா நடக்குது சார். நடக்கலைங்க. சிறுநீர் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை? ஒன்றும் நல்லா போகுது சார்.
ஒன்று இப்போ 12 கண்டு 1.5 மணி நேரத்துக்கு ஒன்று போய்கிட்டே இருக்கு சார். சரி சரி, அதாவது ஆ சரி பண்ண முடியும் சார், உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆ சில சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுத்துகிட்டு எந்த இடத்துல குறைபாடுன்னு கண்டுபிடிச்சி ஆ சரி செய்ய முடியும், முற்றிலுமாக குணப்படுத்த முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்ன சார் பார்க்குறது? ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், முற்றிலுமாக இதை குணப்படுத்தி விட்ருவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் ஏகப்பட்ட மொடாலிட்டிஸ் இருக்குது. அதில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் ரொம்ப அதிகமான இந்த ஒரு மெடிக்கல் ஹப்புன்னு சொல்கிறோம். சென்னை தான் இதுக்கான ஹப்பு. துல்லியமாக எல்லாத்தையும் இங்கே சரி பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போது நம்ம செக்ஸ் உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பேசிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொட்டீன் டல் லைஃப் போயிட்டுருக்கும்போது ஒரு டேட் நைட் வச்சுக்கோங்கன்றாங்க. டேட் நைட்னால் என்னென்னா, வெளிநாடுகளெல்லாம் திருமணத்திற்கு முன்னால் ஆணும் பெண்ணுமே சந்திச்சுக்கிட்டப்போ ஒரு டேட்டிங் போவாங்க, போய் பழகிறது, சில நேரங்களில் செக்ஸ்லையும் இன்வால்வ் ஆகிறது. அந்த மாதிரி நீங்கள் வந்து திருமணத்திற்கு முன்பு பண்ணதை திருமணத்திற்கு பின்னாலேயும் பண்ணுங்கள். மனைவியோட தனியாக, குழந்தைகளை வேறு யார்கிட்டையா விட்டுட்டு தனியாக டேட்டிங் போங்க, பேசுங்க, சாப்பிடுங்க, செக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதை மாற்றுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து நான் செந்தில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் செந்தில். சார் இப்போ எனக்கு ஏஜ் 42 சார். ஓகே. எனக்கு வந்துங்க சார் இப்போ மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சார். ஓகே. எனக்கு வந்து ஏதோ மாத்திரை போட்டால் தான் சார் இதாக ஒர்க் ஆகணும். சரி, இப்போ செம்ம சீக்கிரமாக வந்துடுறாங்க, எதனாலங்க சார்? முதல்லங்க டாக்டர்கள்ட்ட போய் செக் பண்ணிங்களா எல்லாத்தையும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில்? பண்ணியிருக்கீங்க சார். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வரல சார், இது மாத்திரை சாப்பிட்லாம், அதில் வந்து இந்த மாத்திரையில் ஒரு 50 எடுத்துக்கலாம், 50 mgயில் அதில் கொஞ்சம் ½ மாத்திரை எடுத்து சாப்பிட்லாம், அது ஒரு ரொட்டீனாக வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, டாக்டர்கள் வந்து செக் பண்ணாமல் மருந்துகள் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லா செக்கப் பண்ணி உங்களுக்கு எந்த நோய்கள் இருந்துன்னு கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்கணும். சில நேரம் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து விரும்புறதில்லை டெஸ்ட்டுகளை. போனோம் 2 மாத்திரை கொடுத்தாரு சரியாச்சுன்னு பார்க்கணுன்னு வாங்க. என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம சரி பண்ணோன்னா திரும்ப திரும்ப நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக மருத்துவரை பாருங்கள், மருத்துவ ஆலோசனையின் பேரில் டெஸ்ட்டுகள் எடுங்க, அப்புறம் மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க. இது வந்து அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணும். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்குற மாதிரி கேட்டு மருந்துகள் வாங்கி சாப்பிடாதீங்க. அதை முழுமையாக ஒரு சரியான மருத்துவரை பார்த்து அதன் மூலமாக இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். பதினாலாவது பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மசாஜ் பண்ணுங்கள். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் மசாஜ் பண்ணுங்கள். எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுங்கள். இந்த மசாஜ் வந்து மிகப்பெரிய ஒரு செக்ஸ் ஸ்டிமுலண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மசாஜ் பண்ணும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே செக்ஸ் உணர்வு நல்லா வருது, அது ரொம்ப அற்புதமான உணர்வுகளை கொடுக்குது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. மசாஜ் சென்டரில் செக்ஸ் வர்றதுக்கு இதுதான் காரணம். மசாஜ் பண்ணுறதே செக்ஸ் உணர்வு அதிகமாக்கும். அதனால் செக்ஸ் உணர்வு அதிகமாகிறது கணவனும் மனைவியும் நீங்கள் பண்ணாலே உங்கள் 2 பேருக்கும் செக்ஸ் உணர்வு அதிகமாக வரும். அடுத்து சில நேச்சுரலி கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து செக்ஸ் உணர்வை அதிகமாக்கக்கூடிய தாவரங்கள் அல்லது பல்வேறு ஐட்டம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு யோகிம்பின் ஒரு மழை பட்டை, அது யோகிம்பின் சேர்க்கப்பட்ட பொருட்கள். அதே மாதிரி எல்ஆர்ஜினின் என்ற மருந்து, பல மருந்துகள் வந்து அஃப்ரோடிசியாக்குன்னு இதை சொல்லுவோம், செக்ஸ் உணர்வை தூண்டக்கூடிய மருந்து. இந்த மருந்துகள் வந்து பெரிய அளவுக்கு உபயோகமாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது செக்ஸ் உணர்வு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும், அல்லது கேப்சூலாகவும் இப்போ கிடைக்குது. அதே மாதிரி உணவு பொறுத்த வரைக்கும் மிளகாய் அதிகம் உள்ள உணவு, ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் வந்து செக்ஸ் உணர்வு அதிகமாக்கும். ரொம்ப கார்போஹைட்ரேட், கொழுப்பு உள்ள, சர்க்கரை சத்துள்ள உணவுகள்லாம் செக்ஸை குறைக்கும். ஸோ நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் சாப்பிடுங்க. கொழுப்பு உள்ளதை சாப்பிட வேண்டாம், ஆயில் வரித்தது பொரித்ததை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி கொழுப்பு அதிகம், சர்க்கரை அதிகம் உள்ளதை தவிர்க்கணும். இது வந்து உங்கள் செக்ஸ் லைஃப்பை ரொம்ப பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து 17வது பாயிண்ட் என்னென்னா, செக்ஸ் நிறைய பண்ணுறவங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். ரிட்டையர் ஆன பிறகு செக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறவங்க பழகிடும். அதே மாதிரி செக்ஸ் நீங்கள் பண்ண டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கும், உங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் நல்லாயிருக்கும். செக்ஸ் கம்மியாக பண்ணுறவங்களுக்கு இந்த செக்ஸ் ஹார்மோன் குறையாது, சரியாக இருக்காது, கம்மியாக இருக்கும். அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா, மன அழுத்தத்தை செக்ஸ் வந்து குறைக்குது. செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க. அதனால் செக்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நவீன் சார். சொல்லுங்கள் நவீன், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் தருமபுரிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு 3 வருஷமாக கைப்பழக்கம் இருந்துச்சு சார். இப்போ மேரேஜ் பண்ணணுன்றது, மேரேஜ் ஆக போகுது சார் எனக்கு. சரி. எனக்கு அதனால் அந்த பழக்கம் இருந்ததுனால எனக்கு வயிறு ஒரு சைடு அந்த அல்ல வந்து ஒட்டி இருக்கு சார். அப்புறம் இந்த நெஞ்சு எலும்பு வந்து அப்படியே தூக்கிட்டு இந்த கழுத்துக்கு 2 பக்கமும் தூக்கிட்டு இருக்கு சார். அதனால என்னமோ எனக்கு பயமா இருக்கு சார். ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களா? ஆமாம் சார். மருத்துவரை பாருங்கள். வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல் இல்லைங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் சார். கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. செக்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான செக்ஸ் உணர்வு, செக்ஸ் பண்ணக்கூடிய விருப்பம் அதிகரிக்கும். செக்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறவங்களுக்கு செக்ஸ் உணர்வு கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து கணவனும் மனைவியும் டான்ஸ் ஆடலாம். நீங்கள் கணவன் மனைவி நல்லா டான்ஸ் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் உணர்வு நன்றாக இருக்கும். உடம்பும் ஷேப்பில் இருக்கும், கலோரியும் குறையும், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் வராது, குறையும் வந்தால். ஸோ நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறது 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஷூ மாட்டி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்வேறு யூனிவர்சிட்டிலையும் இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதே மாதிரி 20 முறை அல்லது அதிகமாக மனைவியை கிஸ் பண்ணுங்கள். டெய்லி மனைவியை பார்க்கும்போதெல்லாம் கிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக கிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய செக்ஸ் ஆர்வமும் செக்ஸ் தூண்டுதலும் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக தமிழர்கள் வந்து இந்த முத்தமிடுறதே பண்ணுறதில்ல. முத்தமிடுறது வந்து உங்கள் செக்ஸ் நெருக்கத்தை அதிகமாக்கும், செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக்கும். பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய முத்தம் கொடுங்க. டெய்லி பலமுறை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க. 21வது பாயிண்ட் என்னென்னா, உங்களில் ஒரு கவர்ச்சியான செக்ஸ் உணர்வுள்ள மனிதனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் நிறைய பேருக்கு செக்ஸில் ஆர்வம் குறையுதுன்னா, மிருகங்கள் அந்த ஒரு உணர்வு வரும்போது அடக்கி வச்சுக்காது. மிருகங்கள் வந்து உடனே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுரும். ஆண்களுக்கு வந்து அல்லது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மனிதர்களுக்கு செக்ஸ் உணர்வு வரும்போதெல்லாம் அதை அடக்கி வச்சு அந்த உணர்வே வராமல் போயிடும். பல நேரங்களில் ஆஃபீஸில் வருது, இல்லை வீட்டில் அன்றைக்கி ஒரு மதியானம் வருது, அந்த உணர்வை அடக்கி வச்சுருவாங்க. திரும்ப 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 அந்த செக்ஸ் உணர்வு வரும்போதெல்லாம் அடக்கி வைக்கும்போது செக்ஸ் உணர்வே குறைந்துன்றதை நீங்கள் பார்க்க முடியும். உணர்வுகளே குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு செக்ஷுவல் பீயிங், நம்ம ஆணாவோ பெண்ணாவோ தான் பிறக்கிறோம். செக்ஸ் உணர்வு இல்லாத மனிதர்களாக பிறக்கிறதில்ல.
அது வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. அது ஒரு முக்கியமான காரணம். அதனால் செக்ஸ் உணர்வு வர்றது அன்றைக்கே நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸை தள்ளி போட்டு நாட்களுடைய கடைசி சில மணித்துளிகள் 10:30 மணி 10:45 மணிக்கு ஒரு 2 நிமிஷம் செக்ஸ் பண்ணுறதுன்னு வைக்காதீங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு குளித்த பிறகு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். மதியானம் டைம் கிடைச்சா மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரவங்க செக்ஸ் வச்சுக்கலாம். இப்படி பல நேரங்களில் நீங்கள் தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கலாம். பிரச்சனைகள் எதுவும் வராது. அதனால் ரெகுலராக நிறைய நீங்கள் ஒரு செக்ஷுவல் பீயிங் என்பதை உணருங்கள். அதே மாதிரி கணவனும் மனைவியுமே செக்ஸ் நிறைய வைக்கிறதுனால IgA ஆன்டிபாடிஸ் அதிகமாகி அவங்களுக்கு அப்போது வரக்கூடிய சில ஜலதோஷம் பல்வேறு சின்ன சின்ன நோய்கள் வந்து குறைகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஸ் நிறைய பண்ணும்போது பல நோய்கள் வராமல் இருக்கும். டிப்ரெஷன் வராது. நிறைய பேர் நெகட்டிவான விஷயங்களையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. தனக்கு நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். மன அழுத்தம் வந்து செக்ஸில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய முறை செக்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறவங்க அதிகமான ஆரோக்கியத்தோடையும் அதிகமான செக்ஸோடையும் வாழ்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்தவித குறிக்கோளும் இல்லாமல் வயதானவர்கள் வாழும்போது செக்ஸ் லைஃப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போர்டம் வந்துடுது. ரிட்டையர்ட் லைஃபுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு போர்டம் வந்துடுது. அதனால் உங்கள் செக்ஸ் லைஃப்பை நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக்கிறதுக்கு பல்வேறு புத்தகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும். 365 பொசிஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. டெய்லி செக்ஸ்னே புக் இருக்குது. அதில் விதவிதமாக எப்படி கணவன் மனைவி ஒருத்தர் தூண்டுறது, எப்படி செக்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஒரு முறையில் செக்ஸ் பண்ணோன்னா அடுத்த 365 நாள் அது வராது. 365 நாள் கழிச்சு தான் அந்த முறையை திரும்ப வரும். இப்படி செக்ஸை வந்து வெரைட்டியாக இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். இது சரியாக நம்ம கற்பிக்கப்படாததுனால இது யார்ட்டையும் நம்ம பேசுகிறதில்ல. செக்ஸை பற்றி தாய் தந்தையர் பேசுகிறதில்ல, பெற்றோரும் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதில்ல, குழந்தைகள் ஆசிரியர்கள்ட்ட பேச முடியாது. ஸோ தேவைப்படுறவங்க எங்கேருந்து இந்த விஷயங்களை கற்றுக்கிறாங்கன்னா போலி டாக்டர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறாங்க. போலி டாக்டர்கள் ஏமாத்துறது மிரட்டுறது தான் அவங்க வேலை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம். விரைப்புத்தன்மை ஏற்பட்ட ஒரு மாதிரி லீக் அவுட் ஆகுது சார். என்ன வயசு சார் உங்களுக்கு? 25 சார். இது நார்மல் தாங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் செக்ஸில் ஒரு உணர்ச்சி வசப்படுறீங்க, உங்கள் ஃபியான்சி காதலியோட பேசுகிறீங்கன்னா ஆணுறுப்புலேருந்து 2-3 சொட்டு திரவம் வரும். சரிங்க சார். விரைப்படைகிறது எல்லாமே இயல்பானது. சரி, இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். சரி, இது நார்மல். ஒரு மாதிரி யூரின் போகிறப்போ ஒரு மாதிரி இதாக இருக்குது சார். யூரின் போகும்போது அதில் விந்து மாதிரி ஒரு பொருள் வருதா? ஆமாங்க சார். சரிங்க. ஸ்டார்டிங்கில் எப்போ அந்த மாதிரி விரைப்புத்தன்மை ஏற்பட்டால் வருது சார். ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அது வந்து ப்ரீகம்னு சொல்லுவோம். கொஞ்சம் அது ப்ராஸ்டேட்டில் இருந்துருக்கலாம். நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீரோடு சேர்ந்து வந்து அது விழலாம். இது எதுவுமே பயப்படக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க.
இது ஒரு நெகட்டிவான விஷயம் அல்ல, கவலைப்பட வேண்டாம். அடுத்து திருமண உறவை நசுக்கிறது, அழிக்கிறது வந்து கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உறவுகளுக்கு மட்டும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது சரியல்ல. ஒரு 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 சின்ன ஒரு பிரச்சனை போனால் கூட நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனால் உங்கள் கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகளுக்கு அதுதான் முக்கியம், உங்களுக்கு முக்கியம். ஸோ செக்ஸ் என்பது அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வைக்கணும். ரொம்ப உறவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் செக்ஸுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை வந்து நீங்கள் அழிஞ்சிடாமல் காப்பாற்றணும். 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் பண்ணும்போது செக்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான விஷயமாயிடும். அது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பல முறை செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆரோக்கியமான மனநிலை உண்டாகும். இந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் ஒரு பெண் பேசினாங்க, என் கணவர் பல பெண்களோட உறவு வச்சுக்கிறாரு. இந்த மாதிரியான தவறான நடவடிக்கைகள் உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை நாசம் பண்ணிடும். செக்ஸ் உணர்வை கெடுக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாக இருக்கணும். வேறொருவரோட போய் செக்ஸ் பண்ணுறது, வேறொருவரோட வந்து உறவு வைத்துக்கொள்வது எல்லாமே நிச்சயமாக தவிர்க்கணும். அப்படி பண்ணிவிட்டு உங்கள் செக்ஸ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொதுவாக நன்றாக இருக்காது. செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க சுய இன்பம் பண்ணலாமா? பண்ணலாம். அதனால் எந்த கெடுதலும் வராது. அதில் செக்ஸ் குறையாது. செக்ஸ் ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாகும். டெஸ்டோஸ்டரான் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால செக்ஸ் ஹார்மோன் அதிகமாகும். செக்ஸ் நன்றாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது. ஸோ அதனால் நம்ம ஒரு 20 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த வழிகளில் உங்கள் செக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு. இதெல்லாம் நம்ம வாசகர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்? 20 விஷயங்கள். அந்த ஆசனவாயை சுற்றியுள்ள மசில் தசைகளை சுருக்கி விரிங்க, கிகிள்ஸ் எக்ஸசைஸ். 2வதாக உங்களுக்கு தனிமையான நேரத்தை ஒதுக்குங்க. எப்போதும் குழந்தைகளோடே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு பர்சனலான விஷயங்களை பேசுகிறதுக்கு நெருக்கமான நேரங்கள் வேண்டும். 3வதாக உங்கள் மனைவியோட பேசுங்க, மனம் விட்டு தனியாக பேசுங்க. 4வது உங்களுக்கு டைம் எடுத்துக்கங்க. எப்போதுமே மன அழுத்தம் பிரச்சனைகளோடு வாழ வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் பாண்டியிலேருந்து ராகேஷ் பேசுகிறேன். ராகேஷ் சொல்லுங்கள். சார் எனக்கு ஏஜ் 24 ஆகுது, மேரேஜ் ஆகலை. இது வரைக்கும் யாரு கூடயும் செக்ஸ் வச்சுக்கிட்டதில்லை. சரி. பட் கேர்ள்ஸ் யாராவது குளிக்கும் போது பார்க்கும் போதோ இல்லை செக்ஸ் வச்சுருக்கும் போதோ அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கும் பார்க்கும் போதோ எனக்கு ஹார்ட் பீட் படபடம் அடிச்சிக்குது, கை கால்லாம் நடுங்குது. சரி. நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இந்த கை கால் நடுக்கம், இந்த பயம், அதெல்லாம் வந்து ஆண்மை குறைவுக்கு காரணம்னு. இது வரைக்கும் செக்ஸ் வச்சுக்காதனால இந்த மாதிரி இருக்கா, இல்லை ஒரு டைம் வச்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்லைங்க, இதெல்லாம் அட்ரினலின் உங்களுக்கு சுரக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்த உடனே செக்ஸ் ஞாபகம் வந்து எக்ஸைட் ஆகுறீங்க. அட்ரினலின் என்ற ஹார்மோன் சுரக்கும், அதனால வர்றது. இதெல்லாம் நார்மலுங்க. நிறைய புக்ல படிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி பயம் படபடப்பு இதெல்லாம் வந்து குறைவுக்கு அறிகுறி அப்படின்னு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ ஒரு டைம் பண்ணிட்டதெல்லாம் சரியாயிடுமா, இல்லை இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கா? இது உண்மையாலுமே இருக்குது. ஒரு டைம் பண்ணவுடனே சரியாகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் இந்த உணர்வுகள் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டேஷன், நீங்கள் வந்து த்ரில் ஆகுறீங்க, செக்ஸ் பண்ணலான்ற ஒரு உணர்வு வருதுன்னு அர்த்தம். ஆமாம். இது வந்து ஒன்றும் நெகட்டிவான விஷயம் அல்ல. நீங்கள் பதட்டப்பட்டு இல்லை கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. இது நார்மல் தாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது இயல்பானது. சரி, நம்ம வந்து ஆணும் பெண்ணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. சார்.
வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். திருச்சியிலேருந்து ஆனந்த். சொல்லுங்கள் ஆனந்த். என்னோட ஏஜ் வந்து 26 ஆகுது. ம், ஆனால் வெயிட் வந்து ரொம்ப 45 தான் சார் இருக்கு. சரி. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அது நான் சின்ன வயசுலேருந்து மாஸ்டர்வேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதனால எதுவும் இந்த மாதிரி இருக்குமா? சுய இன்பத்துக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. வேறு ஏதாவது ஹைப்பர் தைராய்டு, வேறு ஏதாவது ஹார்மோன்கள் குறைபாடு, வேறு பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். முழுமையான செக்கப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செக்கப் பண்ணி உங்களுக்கு என்ன குறைபாடு, அதுக்கப்புறம் தேவைன்னா டயட்டீஷியனையும் ரெஃபர் பண்ணுவாங்க. டயட்டீஷியன்ட்டு போனீங்கன்னா என்ன சாப்பாடுகள் சாப்பிடணும், எப்படி உங்களை உடம்பை இன்னும் எடை கூட வைக்கிறதுன்றதெல்லாம் சொல்லித் தருவாங்க. நீங்களே முடிவு பண்ணாதீங்க. சுய இன்பத்தினால எந்த தீமையும் இல்லை. சுய இன்பம் பண்ணுறதுக்கு முன்னால் குண்டாக இருந்தீங்களா? இருந்திருக்க மாட்டீங்க. அதனால் குண்டாகிறதுக்கோ இளைக்கிறதுக்கோ சுய இன்பம் காரணம் அல்ல. இன்னும் நம்ம ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். தொடர்ந்து சொல்ல போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9449444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.